எதை பார்த்தாலும் எப்படி பார்க்கணும்? ஆவிக்குரிய நல்லா கவனிங்க, ஆவிக்குரிய கண்ணில் பார்க்கணும். இப்போ லோத்துடைய வாழ்க்கையில ஒரே முறை தான் அவன் பார்த்து கண்ணில் ஏறெடுத்து பார்த்தான்னு இருக்கு. எத்தனை முறை? எல்லாம் பேசுங்கப்பா. எத்தனை முறை பார்த்தான்? ஒரே முறை. ஆனா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அநேக முறை அவர் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. அநேக முறை கண்களை ஏறெடுத்து பார்க்க. இதுல ஈசாக்க பழி செலுத்துறாரு பாருங்க. அப்பவும் என்ன செய்றார்? கண்களை. ஆனா அந்த இடத்துல அந்த கண்களை ஏறெடுத்து பார்க்கறது எப்படி போட்டிருக்குன்னா, எபிரேய மொழியில போய் நீங்க அதை விளக்கம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் ஓங்கி பார்த்தான். சொல்லுங்க, எப்படி பார்த்தான்? தலையை உயர்த்தி பார்த்தான். ஆனா அந்த என்ன அர்த்தத்தில் சொல்லுதுன்னா, ஓங்கி பார்க்கிறான். நல்லா நீங்க கவனிங்க, ஓங்கி பார்க்கிறான் ஒரு காரியத்தை. ஆமென். இந்த பார்வை. ஆமென். இப்போ ஒரு காரியத்தை நீங்க பார்க்கறீங்கன்னா அது அப்ப அப்படின்னு பார்க்கக்கூடாது. லோத்துட்டு இந்த மிஸ்டேக் என்னன்னா, அவன் எப்படி பார்த்தானா, தற்கால நன்மைகளை மட்டும் பார்த்தான். நீங்க ஒருத்தட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதை தற்கால நன்மையா பார்க்கக்கூடாது. அந்த பேச்சு கடைசியில் கூட உங்களை எங்கேயோ விட்டுரும். அன்னைக்கே உங்களுக்கு சொன்ன பார்த்தீங்களா, பேசுறவனெல்லாம் ஓடி போக மாட்டான், ஓடி போனவனெல்லாம் பேசி தான் ஓடி இருக்கான். அதான் நான் உங்களுக்கு சொல்றேன், எதை ஒன்றை நீங்கள் பார்த்தாலும், நல்ல கவனிங்க, எதை ஒன்றை நீங்கள் பார்த்தாலும் அதை தற்காலமா பார்க்கக்கூடாது, தற்கால நன்மையா பார்க்கக்கூடாது. எப்படி பார்க்கணும்? தலைமுறைக்கு நீங்க பார்க்கணும். எப்படி பார்க்கணும்? லோத்துட்டு இருந்த அந்த மிஸ்டேக்கே என்னன்னா, அவன் தற்கால காரியங்களை பார்த்தான். அது என்னமா முடியும் அப்படின்னு இல்லை. ஏன்னா அவன் பார்த்த நல்ல, அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்ததுக்கும் ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்ததுக்கு வித்தியாசம் இருக்கு. லோத்து கண்களை ஏறெடுத்து பார்த்தான், அதுக்குள்ள சோதோம் குமாரா இருந்தது. ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், அதற்குள் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தது.